ஓம் சாந்தி 12/3/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஆழ்ந்த அமைதியில் செல்வதற்கான பயிற்சி செய்யுங்கள். புத்தி தந்தையின் பக்கம் இருந்தால் தந்தையும் நீங்கள் அசரீரியாவதற்கான சக்தியை கொடுப்பார். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைக்கும்போது எந்த சாட்சாத்காரம் ஏற்படுகிறது? குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைக்கும்போது எத்தகைய சாட்சாத்காரம் ஏற்படுகிறது? பதில்: சத்தியுக ஆரம்பத்திலிருந்து கலியுக கடைசி வரை நாம் எவ்வாறெல்லாம் நடிக்கிறோம் என்பதின் அனைத்து காட்சிகளும் ஏற்படுகிறது. நீங்கள் முழு உலகையும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அறிந்து கொள்கிறீர்கள். அறிந்து கொள்வதற்குத்தான் சாட்சாத்காரம் என்று பெயர். நாம் தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவதைகளாக இருந்தோம். தற்போது அசுர குணமுடையவராகிவிட்டோம் என இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். மீண்டும் தெய்வீக குணம் நிறைந்த தேவதை ஆகிக் கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் புது உலகம், புது வீட்டிற்கு செல்கிறோம். ஓம் சாந்தி. ஆழ்ந்த அமைதிக்காக பயிற்சி செய்கிறீர்கள். சரீரத்தை விட்டு விடுபட விரும்புகிறீர்கள். எவ்வளவு நினைக்கின்றோமோ அவ்வளவு இந்த உடலில் இருந்து விடுபட்டு போகலாம் என ஆத்மா புரிந்து கொள்கிறது. பாம்பின் எடுத்துக்காட்டு போல என்ன எடுத்துக்காட்டு கொடுக்கிறார்களோ அதில் ஏதோ மகிமை இருக்கிறது. நாம் உடலை விட்டு வீட்டிற்கு திரும்பி செல்வோம், பிறகு வருவோம் என அறிகிறீர்கள். இந்துஸ்தானில் வசிப்பவர்கள் தங்களை இந்துக்கள் என்று கூறுவது போல பிரம்மாண்டத்தில் வசிப்பவர்களும் பிரம்மத்தை ஈஸ்வர் என நினைக்கிறார்கள். நாடகத்தில் விழுவதற்கான வழியும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. யார் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் திரும்பி செல்ல முடியாது. நாடகம் முடியும் போது அனைத்து நடிகர்களும் ஒன்றாக சேர்வார்கள். படைக்கக்கூடியவர் முக்கிய நடிகர்களும் நிற்கிறார்கள். நாடகம் முடியப் போகிறது என குழந்தைகள் நீங்கள் அறிகிறீர்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் யாராவது தேர்ச்சி அடையவில்லை என்றால் மீண்டும் படிக்க வேண்டியதாக இருக்கிறது. இங்கேயோ மீண்டும் படிக்க வேண்டிய அவசியமில்லை. பதவி குறைந்து போகிறது, பிறகு ஒருபோதும் படிக்க முடியாது. ஒரு முறைதான் படிப்பு. தந்தை ஒரே ஒரு முறைதான் வருகின்றார். முதலில் ஒரே ஒரு ராஜ்யம்தான் இருந்தது என புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் யாருக்கு புரிய வைத்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். பாபா எல்லையற்ற முழு உலகத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார். பாபாவிற்கு அதிபதி என்று பெயர். குழந்தைகளே, இது படைப்பாகும். இதில் எந்த சந்தேகம் அல்லது கேள்வி என்பது எழவே முடியாது. இதை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆசிரியரே அனைவரையும் விட உயர்ந்தவர். அவரே அமர்ந்து கொண்டு படிக்க வைக்கிறார். அவரே சத்தியமானவர். சத்திய நாராயணனின் உண்மையான கதையை படிப்பின் ரூபத்தில் கற்றுக் கொடுக்கின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தனது அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட்டு அமைதியான உலகத்திற்கு செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும். நினைவின் பலத்தினால் ஆத்மாவை முழுமையாக தூய்மையாக்க வேண்டும். இரண்டாவது,
ஞானக்கடலின் ஞானத்தை சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். விசார் சாகர் மந்தனம் செய்து, அதாவது கேட்ட ஞானத்தை நன்றாக சிந்தனை செய்து தனது முடிவை தானே எடுக்க வேண்டும். ஜீவன் முக்தியில் உயர்ந்த பதவியை அடைய தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இன்றைய வரதானம்: தந்தையுடன் கூடவே இருந்து அவருக்கு சமமாகி அனைத்து வித கவர்ச்சிகளின் தாக்கத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுக. தந்தையின் கூடவே இருந்து அவருக்கு சமமாக ஆகி இவ்வுலகத்தினுடைய அனைத்து விதமான கவர்ச்சிகளினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுக. விளக்கம்: எங்கு தந்தையின் நினைவு இருக்கிறதோ, அதாவது தந்தையின் துணை இருக்கிறதோ, அங்கு தேக உணர்வு இருக்காது. எங்கு தந்தையின் துணை இருக்கிறதோ அங்கு தேக உணர்வு இருக்காதுதான். தான் தந்தையின் கூடவே அல்லது பக்கத்தில் இருப்பவர்கள், தந்தையின் கூடவே அல்லது அருகாமையில் இருப்பவர்கள் உலகத்தின், அதாவது இந்த உலகத்துடைய வைப்ரேஷன் விகார வைப்ரேஷன், இந்த விகார வைப்ரேஷனுடைய இந்த விகாரங்களுடைய அதிர்வலைகள் அல்லது கவர்ச்சியின் தாக்கத்திலிருந்து விலகி இருப்பார்கள். தந்தையின் கூட இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு இவ்வுலகத்தினுடைய விகாரங்களுடைய அதிர்வலைகள் அல்லது கவர்ச்சியின் தாக்கத்திலிருந்து விலகி இருப்பார்கள். இப்படி தந்தையின் கூட இருப்பவர்கள் கூடவே இருந்து கொண்டு தந்தைக்கு சமமாக ஆகிவிடுகிறார்கள். எப்படி தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறாரோ அதே போன்று குழந்தைகளின் மன நிலையும் கூட உயர்ந்ததாக மாறும். கீழே நடக்கும் எந்த விதவிதமான விஷயங்களும் அவர்கள் மீது மற்றவர்களின் தாக்கம் ஏற்படாது. ஸ்லோகன்: மனம் மற்றும் புத்தி கட்டுப்பாட்டில் இருந்ததென்றால் அசரீரியாவது சுலபமானதாக ஆகிவிடும். மனம் மற்றும் புத்தி கட்டுப்பாட்டில் இருந்ததென்றால் அசரீரியாவது சுலபமானதாக ஆகிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.